இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக என்னடா சன் டிவியில் எதுவும் ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அதுதாங்க நேச்சுரலாக தோணுச்சு. அதை தான் நான் இப்போ சொல்லிட்டேன். துபாய், சவுதி, ஈரான் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழ தோட்டம், அதாவது டைரெக்டாக பேர்ச்சம்பழம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம், பேக்கிங்கில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஒரு தோட்டத்தில் நின்று இப்படி பறித்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உண்மையாலுமேங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக ஒரு பேர்ச்சம்பழ தோட்டத்தில் வந்து நின்று பேர்ச்சம்பழத்தை பிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது இந்தியா. பட் இந்த மாதிரி பேரிச்சங்கள்லாம் சாப்பிட்ணோம்னா ஏதாவது ஒரு பாலைவனத்துக்கு போகணும், அப்படி இல்லைன்னா சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பல லட்சம் ரூபா இந்த பேரிச்சம்பழ தோட்டத்தில் மட்டும் வருமானமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கவரேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லேயே இந்த பேரிச்சம்பழத்தை விவசாயம் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டும் அவங்க சொல்ல போகிறாங்க. மாம்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி பல விவசாயங்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் முதல் முறையாக பேரிச்சம்பழ விவசாயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்களோ, நான் வந்து பல மடங்கு ஈகராக இருக்கேன். ஸோ உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் என்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பேரிச்சம்பழ தோட்டம் இங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதுமே ரொம்ப ஒரு ஆர்வம், எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நானும் சவுதியில இருந்திருக்கேன், அங்க பாத்திருக்கேன் பேரிச்சம்பழம். அதே இது நம்ம அது பாலைவனத்துல விளைஞ்சு பாத்திருக்கேன். அதே இங்க விளையுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை பார்க்கணுங்க ரொம்ப ஈகர் இருந்தது. அதோட தேடல்ல நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். நிறைய எனக்கு ஆர்வம் இருக்கு. நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா கேட்டுக்கிட்டே போலாம். இந்த ஒரு நாள் பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் புரியுற மாதிரி சின்ன எளிமையா உங்களோட பிசினஸ் பத்தியும் இந்த பேரிச்சம்பழ விவசாயத்தை பத்தியும் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து பாலைவனத்தில் தான் விளையும், நம்ம நாட்டுங்க வந்து எங்கேயும் வேற இடத்துல விளையாதுன்ற ஒரு இதுல இருக்காங்க. அப்படி இல்லைங்க, இது எல்லா இடத்துலயுமே வரும். அதான் பராமரிப்பு பாதுகாப்புகள் இருந்தா வரும். இதுல பேரிச்சல கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேல இருக்கு. ஓ சரி. ஆமா. அதுல இப்ப நம்ம இந்தியாவில ட்ரை ஃப்ரூட் அரபு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பழங்களை போற அந்த வளர்ந்த பழங்கள், வாடி பயிருக்கு பாத்தீங்களா ட்ரை ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அந்த காய்ந்த பழங்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 பேஸ்ல தான் ஆகும். ஒண்ணு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல மார்வார், ஜோத்பூர், பாலி இந்த மாதிரி வந்து ஒரு 30% ஏரியாவில் 70% இடங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரிதான் அங்கேயும் இருக்கு. அதிகமான வெயில் கிடையாது, ஒரு நார்மலா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா புர்ஹான்பூர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல, கர்நாடகால பெல்லாரிங்கிற ஒரு மாவட்டத்துல, இந்த 3 இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரபு நாடுகள் வர்ற பழம் போல வந்து காய்ந்த பழங்கள் வளர்ந்த பழங்களா வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ரகங்கள் வேற ரகங்கள் கொடுக்குறோம். அஜுவா, சஃபாயி, மெஜ்டூலுங்கிற ரகம் கொடுக்குறோம். அது வளர்ந்த பழங்களா வருதுங்க. இங்க பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில, தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த காய்ந்த பழங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பழம் பாத்தீங்களா, இதுல இருந்து பரிங்கிற ஒரு ரகம், கனிஜின்ற ஒரு ரகம், எலைட்டுன்ற ரகம், நூறுன்ற ரகம், நிறைய ரகங்கள் வந்து பச்சையா சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. இந்த ஹலுவின்ற ரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையாவே சாப்பிடலாம். அது அவ்வளவு அந்த அளவுக்கு இனிமை இருக்குது. ஆனா அந்த காய்ந்த பழத்தை விட இனிப்பு தன்மை இதுல இருக்கும். அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இது. ஏன்னா இந்த நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாட்டுகள்லேருந்து வரதில்லை, எல்லாமே வந்து காய்ந்த பழங்கள் தான் வருது, ட்ரை ஃப்ரூட் தான் வந்துட்டு இருக்கு. அதனால வந்துட்டு இந்த பழங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 89 வாக்கில் நம்மளுடைய தோட்டத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு 13 வருஷம் வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு நாம் ஏன் இந்த பயிருங்க செஞ்சு பார்க்கக்கூடாதுன்ற அனுபவத்தில் கொஞ்சம் செடிகளை நட்டோம். ஆரம்பத்தில் இதில் பார்த்தீங்கன்னா வந்து செடிகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து விதை மூலியமா வரக்கூடிய செடிகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க, பக்கக்கண்டுகள். இந்த பனானாலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கண்ணு வரும். ஆமாம், அது வாழைக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வாழைக்கட்டை இதுலேயும் வரும், டேட்ஸ்லேயும் வரும். சரிங்க. ஒன்று அதுக்கு ஆப் ஷூட், ஒன்று சீட்லேருந்து வர்றது விதைக்கண்டுகள், அல்லது பக்கக்கண்டுகள், அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திசு வளர்ப்பு கண்டுகள். இந்த 3லையும் எது நல்ல பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போனால் திசு வளர்ப்பு கண்டுகள் நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு தாய் மரத்துலேருந்து அதனுடைய திசுவை எடுத்து 1 கிலோ திசு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6400 கண்டுகள் வந்துடும். அந்த 6400 கண்டுகள் எப்படி இருக்குன்னா, அந்த தாய் எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கும். ஆனால் அந்த திசு எடுக்கும்போது சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க,
1000 மரம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு மரம் தேர்ந்தெடுத்து அந்த மரத்துல இருந்தா திசு எடுப்பாங்க. அந்த கிழங்கு எடுத்து அதுல இருந்து வந்து திசு கல்ச்சரா உருவாக்க தாய் மரம் மாதிரி எல்லா செடிகளும் உருவாயிடும். ஆனா விதைக்கன்றுகள் அந்த மாதிரி இல்லைங்க. விதை போட்டா முளைச்சிக்கும், செடி வந்துடும். ஆனா மகசூல் வரதுக்கு பாத்தீங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா பேரீச்சையில முக்கியமா ஆண் பெண் இருக்கு. அது விதையின் மூலியமா வரக்கூடிய செடிகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60-70% ஆண் கன்றுகளா போயிடும். சரிங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் வளர்த்து மோசம் போயிடுவாங்க. அது கஷ்டப்பட்டு வளர்த்து மெயின்டைன் பண்ணி அவ்வளவோ வந்து நஷ்டவாளியா போயிடுவோம். விதைக்கன்றுகள் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த 30% காய்கள் வந்தாலும் அதுல ஒரு 5% மரத்தினுடைய காய்கள் தான் சாப்பிட்றதுக்கு உகந்ததா இருக்கும். 15-20% சரியான தொகுத்தன்மையா இருக்கும். அதுக்கு பேரு வைக்க முடியாது, நாமளே பேர் வச்சுக்க வேண்டியதுதான். பேரை சொல்ல முடியாது, அது விதைக்கன்றுகள்ல வர்றது. அதனால விதைக்கன்று வர்றது ஃபைலருங்கிறது, ஃபைலரு. அதனால பக்கக்கன்றுகள் நடலாம். பக்கக்கன்றுகள் தாய் மரத்துல இருந்து ஒரு பிள்ளை எடுத்து நட்டோம்னா அந்த தாய் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வருங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒரு 100 பக்கக்கன்றுகள் எடுக்கிறோம், அது எடுத்து போய் நட்டோம்னா கிட்டத்தட்ட அது வந்து அது 4வது வருஷம் 5வது வருஷம் தான் மகசூலுக்கு வரும். ஆனா திசு வளர்ப்பு நட்டோம்னா நம்மளுக்கு 24 மாசத்துல காய்ப்பு ஸ்டார்ட் ஆயிடும். இருந்தாலும் 3வது வருஷம் கன்ஃபார்மா வச்சுக்கலாம். ஆனா அந்த பக்கக்கன்றுகள் பாத்தீங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அதுல காய் வரத்துக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடும். ஆனாலும் ஒரு 100 கன்றுகள் தாய் மரத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போய் நடுறோம்னா அதுலயும் வந்து ஒரு 50-60% தான் பொழைக்கும், 40% செத்துரும். அதுலயும் அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால எல்லாத்தையோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா திசு வளர்ப்பு கன்றுகள் நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்குங்க, ஏக்கருக்கு 24 அடிக்கு 24 அடி இடைவெளி கொடுத்து 76 செடிகளை நடலாம். அப்போ இது மகரந்த சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தென்னை பாத்தீங்கன்னா அது வந்து தன் மகரந்த சேர்க்கை, பேரீச்சை பாத்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை. இது அது அப்ப வந்து மகரந்த சேர்க்கை வந்து ஆண் மரத்தினுடைய பூ மகரந்த எடுத்து பெண் மரத்துல வச்சு கட்டினாதான் அந்த காய் நிற்க. இந்த மாதிரி காய் நிற்காதுங்க. இல்லாட்டி இந்த ஒரே சைஸா வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வராது. அப்போ இதுல காய் உருவமே உருவாகாது அது. அதனால மகரந்த சேர்க்கை ஒண்ணு இருக்கு. மகரந்த சேர்க்கைக்காக நாம் ஒரு 76 செடிகள் பெண் மரங்கள் நடுறோம். ஒரு ஏக்கருக்கு 24 அடிக்கு 24 அடி இடைவெளியில 8 செடிகள் ஆண் செடிகள் நடுறோம். அதுல இது எப்படி கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆணுடைய மரத்துல இருந்து டிஷ்யூ எடுத்து செஞ்சாங்கன்னா ஆண் செடிகள் தாங்க. பெண்ணுடைய இதுல இருந்து எடுத்துருந்தோம்னா பெண் மரங்கள் தான். சரி, இப்போ ஆண் செடிகள்னு சொல்லிட்டு இப்போ பல்கா வந்துட்டு இப்போ ஒரு விவசாயி நம்ம கிட்ட வாங்கி நடக்கூடியவங்க 40 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் நட்டவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்ப இந்த திசு வளர்ப்புல வரக்கூடியது ஆண் மரத்துல இருந்து ஒரு 1 கிலோ கிழங்கு எடுத்து செஞ்சாங்கன்னா 2000-3000 செடிக்கு உள்ளாரதான் வரும். 2500-3000 செடிக்கு தான் ப்ரொடக்ஷன் வரும். அதே பெண் மரத்தினுடைய டிஷ்யூ எடுத்து செஞ்ச பெண் கன்றுகள் பாத்தீங்கன்னா 6400 கன்றுகள் வரும் 1 கிலோவுக்கு. சரிங்க சரிங்க. அந்த 1 கிலோ கிழங்குல 6400 கன்றுகள் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். அந்த ஒரு கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணு எடுக்கலாம். சரிங்க. ஆனா ஆண் கண்ணுல அவ்வளவு வராது. அது செலவினங்கள் எல்லாம் சேம் அதே தான் வருது. அதனால ஆண் கண்ணுடைய ரேட்டு அதிகங்க. 5500 ரூபாய் வருது ஒரு ஆண் கண்ணுடைய ரேட்டு. சரிங்க சரிங்க. அப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு 10 கண்ணு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட அதுக்கே வந்துட்டு 55,000-60,000 ரூபாய் வைக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னாக்க சீடுல இருந்து வரக்கூடிய ஆண் கன்றுகள் நாங்க சீடு தனியா போட்டு வச்சிருக்கிறோம். அதுல இருந்து வந்து ஆண் பெண் எங்களாலும் கண்டக்கூடிய சீடுல இருந்து வரதுனால நம்மளுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து 5-6 கண்ணுகள் ஆண் கன்றுகள் இருந்தா போதும். நாங்க என்ன சொல்றோம், விவசாயிகளுக்கு 10 செடியா நட சொல்றோம், 8 செடியா நட சொல்றோம். அதுல 1-2 ஃபீமேல் போனாலும் பெண் மரம் போனாலும் மத்த ஆண் மரங்கள் வந்துடும். மகரந்த சேர்க்கைக்கு சரியா போயிடும் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து மக்கள் பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கனாக்க இது பாலைவனத்தை பயிருங்க, தண்ணி தேவையில்ல அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி எல்லாம் இல்லைங்க. அரபு நாட்டை டெய்லி தண்ணி விடுவோம் நாமெல்லாம். அது டெய்லி விட்டாலும் கொஞ்சம் 1 மணி நேரத்துல தண்ணி விட்ட மாதிரி தெரியாது, அந்த அளவுக்கு தண்ணி விடுவோம். இது வந்து கண்டிப்பா தண்ணி தேவை. அது தண்ணி தேவைன்னா எந்த மாதிரினாக்க செவ்வல் மண்ணு, மணப்பாங்கான மண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 2 தண்ணி ட்ரிப்ல கொடுக்கணுங்க. ஒரு சின்ன செடி நடுற செடிக்கு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் தண்ணி வரைக்கும் கொடுக்கலாம். அதே கொஞ்சம் வளர்ந்த செடியா இருந்துருச்சுன்னா ஒரு செடி ஆனாக்க வாரத்துக்கு ஒரு தண்ணி, 7 நாளைக்கு ஒரு தண்ணி, ஒரு 100 லிட்டர் தண்ணி ஆட்டம் தேவைப்படுங்க, டிப்ல கொடுக்கலாம். அதே கரிசல் பூமியா இருந்துச்சுனாக்க 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலும் இதுக்கு போதுமானது. அது தண்ணி சேகரிக்கும், அந்த ஈரப்பதத்தை சேகரித்து வைக்கும். இந்த செம்மண்ணும் மணற்பாங்கன் மண்ணு தண்ணி குடிச்சிடும். அதனால வந்து தண்ணி கொடுத்தாகணுங்க. ஆனால் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா செம்மண்ணிலையும் மணல்பாங்கன மண்ணிலையும் கரிசல் பூமியிலையும் வளர்ப்பெல்லாம் ஒரே சைஸாக தான் இருக்கும். ஒன்றும் வித்தியாசமெல்லாம் படாதுங்க, மகசூல்லேருந்து எல்லாமே படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து
இப்போ எங்களுக்கு மினரல் வாட்டர் கம்பெனி இருக்குங்க. மினரல் வாட்டர் கம்பெனி வந்து ரிஜெக்ட் வாட்டர் வருது. அதாவது நல்ல தண்ணி வந்து பாட்டு வேஸ்ட் வாட்டர். அந்த வேஸ்ட் வாட்டருடைய டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 2000-3000 டிடிஎஸ் வரும். சரிங்க. அப்படியே எடுத்துரும். அந்த தண்ணியை தாங்க எங்களுக்கு அங்கே ஃபார்மில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் பாஞ்சிட்டு இருக்கு. சரி. அது நல்லாவே இருக்கு. அந்த இனிப்பு தன்மை ஒன்றுமே இருக்காது. அப்படி சொல்லப்போனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேட்ஸ் விளைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாநிலம்னு பார்த்தா குஜராத் மாநிலம். ஆமாம். குஜராத் மாநிலத்துல 3 தாலுக்கால தாங்க அதிகமா இருக்கு. அஞ்சார், மாண்டவி, பூச். அது முந்திரா கிந்திரால அதுல சேருது சின்ன சின்ன கிராமங்கள். அதுல இருந்தாலும் இந்த 3 தாலுக்காவில 2 லட்சம் ஏக்கருக்கு மேல பயிர் பண்ணிருக்காங்க. ஆமா. அது காரணம் என்னன்னா அங்க வேற வெள்ளாம பண்ண முடியாதுங்க. வாட்டர் டிடிஎச் வந்து 8000, 10,000, 12,000 டிடிஎச் சி வாட்டருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்படிங்களா? அதனால இந்த மரங்கள் நல்லா வளர்ந்து வரதுனால விவசாயமே அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இதுதான் வாழ்வாதாரமா இருக்கு. சரி சரி சரி. அதனால இது எந்த மாதிரி தண்ணி இருந்தாலும் வரும். ஆனா தண்ணி தேவை. ட்ரைல வரவே வராது. தண்ணி தேவை. அதே மாதிரி பராமரிப்பு பாதுகாப்பு நல்லா பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நாங்க கொடுத்துங்கிற ஆந்திரா, கர்நாடகா 100 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் நட்டுருக்காங்க. அப்ப அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 24 மாசத்துல காய் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. 24 மாசத்துல காய் வந்துருச்சு. ஆமா, காய் வந்துருச்சுங்களா, மகசூல் வந்துருச்சு. அது வளர்ப்பு முறையில் இருக்கு. செடியை வந்து கொண்டு போய் நட்டுட்டு ஏனோதானு தான் அது வளராதுங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு மேனத்து இருக்கு. அதாவது அது கஷ்டமா. ஆமா, உழைப்பு இருக்கு. உழைப்பு உழைச்சாதான். சும்மா வந்து ஒரு சாதாரண சொல்லப்போனா ஒரு மரம் இந்த ரெட் இருக்கு பாத்தீங்களா, ஒரே ஒரு மரம் 1 ஏக்கர் தென்னை மரத்தினுடைய வருமானம் இந்த ஒரு மரம் கொடுக்கும். அப்படின்னா ஏங்க அது கூட நம்ம உழைக்க கூடாது? உழைக்கலாம் இல்லையா? அதுக்கு வந்து மெனத்து செய்யலாம். நம்ம மக்கள் எல்லாம் போராடுறதே அவங்களோட வருமானம். ஆமா ஆமா. அந்த மாதிரி அதே ஒரு நல்ல பேரிச்ச மரத்தினுடைய வருமானம் 1 ஏக்கர் தென்னை மரம் இருந்தாலும் அது காசு வராதுங்க. சரிங்க. அதனால இது வந்து நல்ல ஒரு அதே மாதிரி எந்த ஒரு வெள்ளாமை விழுந்தாலும் சரி நாம தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாகணும். மார்க்கெட் பண்றது பெரிய கஷ்டங்க. பேரிச்சை பொறுத்த வரைக்கும் 50 ஏக்கர், 100 ஏக்கர், 10 ஏக்கர், 5 ஏக்கர், 10 செடி நட்டுருந்தான்னா கூட வியாபாரிகள் டைரக்டா அங்கதான் போய் வாங்கிட்டு வர்றாங்க. ஃபார்ம்லயே மார்க்கெட்டுக்கு ஆகுது இது. ஆமா, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. சரி சரி. இன்னொன்னு என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைக்குது. அது எப்படின்னா ஜனவரி, பிப்ரவரியில பூ பூக்கும். ஜூன், ஜூலைல பழம் அறுவடை முடிஞ்சிடும். 6 மாசம் சும்மா தான் கிடக்கும். ஒண்ணுமே இருக்காது இதுல. சரிங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க கூலி ஆட்கள் வேலை ரொம்ப கம்மி இதுல. சரிங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா 24 அடிக்கு 24 அடி இடைவெளி கொடுத்துட்டு அதுல ஊடுபயிரை வந்து தொடர்ந்து 100 வருஷம் பண்ணிட்டு இருக்கலாம். 100 வருஷம் லைஃப் இதுக்கு. 100 வருஷம் தொடர்ந்து ஊடுபயிர் பண்ணிக்கலாம். ஊடுபயிர் என்ன பண்ணலாம்னாக்க இந்த 3 மாசம் 4 மாசம் வந்து பாருங்க, சின்ன சின்ன வெள்ளாமைகள், காய்கறிகள், ஆமா கீரை வகைகள், காய்கறிகள், அந்த கடலை, அந்த என்னது வாட்டர் மில்லனு, இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். செடி கொடிகள் பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஹைட்டா போற மரங்கள் எதுவும் நடக்கூடாது. தென்னை மரம். ஆமா, இது ஒரு தென்னந்தோப்புலயோ மாந்தோப்புலயோ சப்போட்டாவிலயோ கொய்யா தோப்புலயோ ஊடுபயிரா போட முடியாது. இப்போ இந்த பக்கம் நம்ம ராயக்கோட்டை, தருமபுரி மாவட்டம், ராயக்கோட்டை, கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை, தளி, ஒசூர்ல எல்லாம் வந்து பூ போட்டிருக்காங்க, ரோஸும் போட்டிருக்காங்க. அது சின்ன சின்ன செடிங்க. அதனால வந்துட்டு எல்லாமே அது ஒரு வருமானம் தனியா ஒரு விவசாயிகள் செஞ்சாங்கன்னா உழைக்கிறவங்களுக்கு. சரி. பெரிய பெரிய விவசாயம் 50 ஏக்கர் 100 ஏக்கர் போட்டவங்க எல்லாம் கூலி ஆட்கள் பிரச்சனைங்கிறதுனால எந்த வெள்ளாமே வைக்கிறது இல்ல. இந்த செடியவே ஒழுங்கா பராமரிச்சா போதுங்க. இப்ப நம்ம கிட்ட எத்தனை ஏக்கர் இருக்கு? நம்ம கிட்ட 11 ஏக்கர் இருக்கு. 11 ஏக்கர்னா ஒரு ரகம் இல்லைங்க, அதுல 36 ரகமான பேரிச்சைகள் இருக்கு. 36 ரகமும் ஈல்டு எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. அதுல நல்ல தேர்ந்தெடுத்த நல்ல ரகம்னு சொன்னாக்க கனிஜி, பரி, எலைட், இது 3மே ரொம்ப நல்லா இருக்கு. லோக்கல் மார்க்கெட்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. நாங்க மலேசியா, சிங்கப்பூருக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இந்த பரிங்கிற மஞ்சள் கலரா இருக்கு பாத்தீங்களா, இந்த மஞ்சள் கலர் பழம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்தோனேஷியா போகுது, கம்போடியா போகுது, இங்க இந்த மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்க தோட்டம் 11 ஏக்கர் சின்ன தோட்டம். நாங்க கொடுத்த தோட்டங்கள்லாம் 50 ஏக்கர் 100 ஏக்கர் தோட்டங்கள். நாங்க செடி இந்தியா மொத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த ராஜஸ்தான் வரைக்கும் எங்க செடிகள் போயிட்டு இருக்குங்க. அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான வந்து ஹெல்ப் பண்றோம்னாக்க மார்க்கெட்டிங் வரைக்கும் எங்க ஹெல்ப் பண்றோம். நாங்க செடி நடவுளுக்கு இங்க இருந்து ஆள் அனுப்பி வைக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம கிட்ட இதே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ட்ரைனிங் எடுத்த ஆளுங்க இருக்கிறாங்க. அது போக சவுதி அரேபியாவிலயோ மத்த ஈராக், ஈரான்லயோ போய் நம்ம ஆளுங்க வேலை செஞ்சாங்க பாருங்க.
தோட்டத்துங்கள்ல. ஆமா ஆமா. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நிறைய பேர் இருக்கு. அவங்க ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 பேரை கையில வச்சிருக்கிறேன். போயிட்டு வந்தவங்க அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆமா கண்டிப்பா. அதனால பெரிய பெரிய தோட்டத்துங்களுக்கு வந்துட்டு ஆளை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறோம். சரி வேலை செய்யறதுக்காகவே, இல்ல மாச கான்ட்ராக்டுக்கும் அனுப்பிச்சு விட்டுறோம், இல்ல டெய்லி வேகன்சிக்கும் அனுப்பிச்சு விட்டுறோம். 10 நாள் 5 நாள் தங்கி என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். மார்க்கெட் எப்படி பண்றோம்னாக்க, நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னா பெருமைக்காக சொல்லுங்க, எங்களுடைய சாலியா டேட்ஸ் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வரும், உங்களுக்கு அதிகமா வரும். யாருமே நெட்ல அடிச்சு பார்த்தா அதுதான் தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது வியாபாரிகள் எங்களை தான் அணுகுறாங்க. இங்க ராஜஸ்தான்ல இருக்கிறவனோ, பாம்பேல இருக்கிறவனோ, ஹைதராபாத்ல இருக்கிறவனோ எங்களுக்கு பல்கா வந்து பழம் வேணும், எங்களுக்கு நீங்க கொடுக்க முடியுமான்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன பண்றோம், நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஹைதராபாத் பேசுறேன். ஓகே, ஹைதராபாத் பக்கமா எங்கெங்க தோட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஃபார்மருக்கும் பையருக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். டைரக்டா போய் அங்கிருந்து வாங்கிக்கிறாங்க அவங்க. அது ஏன் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்றோம்னாக்க, ஒரு ஃபார்மர் நம்ம கிட்ட 100 செடி, உதாரணத்துக்கு 100 செடி வாங்கி வச்சிருக்கிறோம். 100 செடி வாங்கி விளைஞ்சி வச்சுட்டு அவன் மார்க்கெட் பண்ணலனாக்க, அடுத்த ஒரு விவசாயி அதை பார்வையிட்டு போகும்போது என்ன சொல்ல, இல்லப்பா இது போடாத, வாங்கறதுக்கே ஆளு இல்ல, எங்களுக்கு விக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா இன்னொருத்த வாங்க மாட்டான் செடியை. அது ஒரு என்னுடைய சுயநலத்துக்காக பக்கமாச்சிங்களேன். அது ஏன்னாக்கா என்னோட செடி வியாபாரம் ஆகணும் அதுங்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றோம் நாங்க. மார்க்கெட்டிங் அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தாதான், நல்லா இருக்கணும்னு சொன்னா இன்னொருத்த நடுவான். இன்னொருத்த செடி வந்து நம்ம நாம நல்லா இருக்க முடியும். அந்த எண்ணத்துல வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நடவல்ல இருந்து அறுவடை வரைக்கும் நம்ம கிட்ட ஆளுங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியா மொத்தமே போயிட்டு இருக்காங்க. அது இன்னொன்னு என்ன, இதுக்கு நோய் நொடி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வாங்கி வச்சோமா விட்டுட்டோமான்னு இருக்கிறது ஒண்ணும் கிடைக்காது. ஆமா, என்ன மாதிரி சவால்கள் சந்திக்கிற மாதிரி கரெக்டா? இது வந்து அந்த செடியை கொண்டு போய் டிசு வளர்ப்பு கண்ணு 4500 ரூபாய் 5000 ரூபாய் முதலீடு போட்டு இருந்தாங்கன்னா நஷ்டவாளியா போயிடுவான். அது வந்து என்ன பண்ணுனாக்க, 3 மாசத்துக்கு ஒருக்கா அதுக்கு தேவையான ஊட்டங்கள், ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ ரசாயன உரமோ கொடுத்து சீக்கிரம் பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு வந்து 24 மாசத்துல காய்ப்பை பார்க்கணும். அப்படின்னா செடியை வந்து களை எடுத்து சுத்தமா வச்சிருக்கணும். 3 மாசத்துக்கு ஒருக்கா அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்துட்டே இருக்கணும். சத்துக்கள்னா நம்ம கிட்ட இருக்கிற சத்துக்கள் தான், அது கொடுத்துட்டே இருந்தா வளர்ந்துட்டு இருக்காது. தெரிஞ்ச ஆரம்ப செஞ்சுக்கலாம். அப்ப ஊடுபயிர் எதாவது செஞ்சாங்கன்னா அந்த ஊடுபயிருக்கு ஊட்டம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பல விதமான நோய்கள் வருது. எந்த ஒரு விவசாயம் வந்து ஸ்ப்ரே பண்ணாம இல்ல, மருந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். அந்த ஸ்ப்ரே பண்ணாக்க இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனைனா, தென்னை மரத்துக்கு கூடக்கூடிய காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாரு, ரைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க, ரெட் ஃபார்மில்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இதுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும். சரி, அப்ப அந்த வேற வெள்ளாமை கடிக்கிற மருந்துனால அது கிட்ட வராது. சரி, அது வெள்ளாமையே நம்ம வேற ஊடுபயிர் செய்யல அப்படின்னும் போது 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்கா இதுக்கு தேவையான ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரக்கூடிய பண்ணோம்னாக்க அது கிட்ட வராது. சரி, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதோட வயசு பாத்தீங்கன்னா 100 வயசுங்க. இதுக்கு 100 வருஷம் வரைக்கும் வெள்ளாமை கொடுத்துட்டே இருக்குது. அடுத்தது என்னன்னாக்க, தண்ணி. இப்ப நீங்க உங்க தோட்டத்துல சொன்னீங்க இல்லையா ஊடுபயிரை பத்தி பேசியிருந்தீங்க. நீங்க என்ன ஊடுபயிர் போட்டு? நம்மளுக்கு ஊடுபயிர் பண்ற அளவுக்கு இங்க கூலி ஆட்கள் இல்லைங்க. ஏன்னா முக்கியமா பிரச்சனையே லேபர் பிரச்சனை தான் விவசாயத்துல. என்ன, அதனால வந்துட்டு ஊடுபயிர் நாங்க செய்யறதில்ல. ஆனா மற்ற செய்யக்கூடிய விவசாயிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊடுபயிர் செய்யற அளவுக்கு எங்களுடைய மண்ணுடைய தன்மை அவ்வளவு பெருசா ஒண்ணும் கிடையாது. இது வந்து கலர் மண். இது அதிகபட்சம் மாட்டு தீவனங்கள் ஏதாவது போட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இது நல்ல செம்மண், மணல் பாங்கான மண் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஊடுபயிர் எல்லாமே வச்சுக்கலாம். 3 மாசத்துல வரக்கூடிய பயிர் எல்லாமே வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் கேட்க, இப்ப நீங்க இந்த ஒரு மரத்துல 1 ஏக்கருக்கு உண்டான தென்னை மரத்துல என்ன இன்கம் வருமோ அது ஒரு மரம் கொடுக்கும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? என்னோட கொஸ்டின் இப்ப என்னன்னா, இப்ப 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு வருமானம் கிடைக்கும், அதிகபட்சம் எவ்வளவு வருமானம்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செடி முதல் ஈல்டு அது 3வது வருஷம்னு வச்சுக்கல, 3வது வருஷத்துல நட்டு 3வது வருஷத்துல 30 to 50 கிலோ வரும்னு சொல்றோம் நாங்க. ஆனா 30 கிலோக்கு தான் விவசாயி கணக்கு வச்சுக்க சொல்றோம் நாங்க. அது 2வது ஈல்டு 4வது வருஷத்துல 2வது ஈல்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு குறைஞ்சது 50 to 100 கிலோ வரும்டா. ஆனா 50 கிலோ கணக்கு போட சொல்றோம். சரிங்க. 3வது ஈல்டு அப்ப 5வது வருஷம் அது. அப்ப 3வது ஈல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது 200 to 300 கிலோ வரும். ஆனா 200 கிலோ தான் கணக்கு வைக்க சொல்றோம். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150 to 200 ரூபாய் இது போயிட்டு இருக்கு. அதான் இந்த ரேட் இருக்கு பாத்தீங்களா, இது 300 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரிங்க. அப்போ இது வந்து எங்களுக்கு
இந்த வருஷத்துல இந்த மரம் 300 கிலோ கொடுத்துருக்கு. எது இந்த ரெட்டு? இந்த ரெட்டு ஒரு மரம் 300 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 90,000 ரூபாய் இந்த ஒரு மரத்துல இன்கம். பட் அது விவசாயிகளுக்கு நாங்க சொல்றதே இல்லை, அந்த கணக்கு போடாதீங்கப்பா. இத வந்து 200 கிலோ தான் காய்க்குது, 50 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். என்ன 50 ரூபாய்க்கு கொடுக்கும்போது மரத்துக்கு 10,000 ரூபாய், 10,000 போது 76 மரம், 7,60,000 ரூபாய் வருமானம், 60,000 ரூபாய் வருஷ செலவுக்கு வச்சுங்க, 7 லட்சம் ரூபாய் நிகர லாபம் கிடைக்குதுல. வேற எந்த விவசாயத்திலும் கிடைக்காதுங்க. ஆனா அதே நேரத்துல இது பயிரிடுறதுக்கான முட்டூலியும் அதிகம் இதுக்கு. சரிங்க. முட்டூலியும் பாத்தீங்கன்னா இப்போ பொருளாதாரம் எல்லாத்துக்கும் பேரிச்சு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அவன் செடி வாங்கி நட்டு முடிச்சு இப்போ கம்ப்ளீட்டா வந்து சொட்டு நீர் பாசனம் போடுறதெல்லாம் முடிக்க பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் செலவு வந்துடும். அதே மாதிரி இங்க விவசாயவே இருந்து 10 ஏக்கர் வச்சிருந்தா கூட 4 லட்சம் ரூபாய் வச்சுங்கிற விவசாயம் யாரும் கிடையாதுங்க. என்ன அவன் ஒரு வேற பிசினஸ்லயோ இல்ல அது வந்துட்டு வேற அவங்க பசங்க யாராவது ஒரு நல்ல ஒரு ஜாப்லயோ ஒரு பாலிடிக்ஸ்லயோ அவங்க தான் இந்த பேரிச்சை வந்து போட முடியுதோ இல்லையா. சின்ன சின்ன விவசாயிகளுக்கு அந்த சின்ன சின்ன விவசாயிகள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஐயா நீங்க கஷ்டப்பட்டு பெருசா ஒண்ணு வேணாம், ஏக்கர் கணக்கு கூட போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்தா, ஒரு 2 பசங்க இருந்தா, 2 பசங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கர் 90 சென்ட் கொடுத்துருங்க. 10 சென்ட் நீங்க வச்சீங்க, ஒரு 10 சென்ட் நீங்க வச்சீங்க. என்ன நாளைக்கு உங்க பசங்க பார்க்கவே தேவையில்ல. இந்த 10 மரம் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் குறவு இல்லாம வருமானம் கொடுக்கும். என்ன சார வரைக்கும் அந்த 10 மரம் போது இவங்க கூலியால் வைக்க மாட்டாங்க, இவங்களே பாத்துக்கலாம். 10 மரம் போது என்ன அந்த 10 மரத்தினுடைய வருமானத்தை வச்சு யாருக்கிட்டையும் வந்து கையாந்தாம நல்லா கௌரவமா நல்லாவே இருக்கலாங்க. குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு, குறைஞ்சது 15-16,000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் வர்ற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. 10 செடி நட்டா கூட போதுமானது. அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா போராடிட்டு இருந்த இந்த பயிரை வந்து ஹார்டிகல்ச்சர்ல சேர்த்ததுக்காக, தோட்டக்கலையில சேர்த்ததுக்காக. தோட்டக்கலையில சேர்த்தாக்க இல்லாத விவசாயி வந்து வங்கி கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தோட்டக்கலையில வங்கி கடன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்க. அது முதல்ல இந்த வருஷத்துல வந்துங்க அரசாங்கம் நல்ல ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஒரு தோட்டக்கலையில சேர்த்து இருக்கிறாங்க. ஒரு சிறிய லெவலில் ஒரு மானியமும் கொடுக்குறாங்க. சரி, அது போதாது. எங்க மாவட்ட ஆட்சியர் வந்து லாஸ்ட் வீக் இங்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க வந்துட்டு வேளாண் துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்கான பரிந்துரை செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அரசாங்கம் 90% மானியம் கொடுக்குது. சூப்பர். குஜராத் அரசாங்கம் 65% கொடுக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு 50% மானியம் கொடுத்தா எல்லார் விவசாயம் பெரிய லெவல்ல பண்ணா கூட ஒரு ஏக்கராவது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதை கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா இப்ப வரதுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு மானியம் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. இப்ப நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு மட்டுமே இல்லையா? ஆமா, அது டேக்ஸ்ங்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு தானே. ஆமா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு. விவசாயிகள் எப்படி பயன்படுத்திங்கன்னா அதான் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு 10 செடியாவது வச்சு இது பலன் அடையலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பயிர்கள் எங்கெங்க வரும் அப்படின்னு சொன்னாக்க, எங்க அவங்க இந்த பயிர் நடணும்னு நினைச்சாங்கன்னா, இப்ப நாகரிகம் நிறைய வளர்ந்துருச்சுங்க, எல்லார் கையிலயும் செல் இருக்கு. இதனுடைய அந்த சீதோஷ்ண நிலை ஜனவரி பிப்ரவரியில சீதோஷ்ண நிலை பாத்தீங்கன்னா 20க்கு உள்ளார வரணும். அது 15 வந்தா 15க்கு உள்ளார இருந்தா ரொம்ப நல்லது. டிசம்பர் ஜனவரி நைட் டெம்பரேச்சர், டிசம்பர்லயும் ஜனவரிலையும் நம்மளுக்கு அந்த நைட் டெம்பரேச்சர் 15க்கு உள்ளார வந்தா அருமையான பூ பூக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி, கரெக்டா பூ பூக்க தான் விஷயமா? ஆமா, குளிர் தான் வேணும். ஒரு 15-10 நாள் இருந்தா கூட போதும். அந்த டிசம்பர் 2 மாசத்துல ஏதாவது ஒரு 10 நாள் கண்டினியூவா அந்த மாதிரி இருந்தா போதுமானது. அது வந்து கரு உண்டாகி உடனே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் பிப்ரவரியில. அந்த மாதிரி வந்து இது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, உங்க திருச்சி மாவட்டம் இது வரதே இல்லை. 22, 23, 24 தான் 20 விட்டு கீழே இறங்குறது இல்லை. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாவட்டத்துல வந்து தவிர்க்கிறது நல்லது, பேரிச்சை செடி வைக்கிறத. அப்படி வைக்கணும்னா இதை 2 ஒரு செடி வந்து மாடலுக்கு வச்சு பாத்துக்கலாம். மொழியே பெரிய முதலீடு போடுறது அவ்வளோ நல்லதா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்க எங்களுக்கு இந்த பக்கம் திண்டுக்கல், திருப்பூர் இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கரூர் மாவட்டத்துல இருந்து ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல், இந்த சென்னை போற வரைக்கும் நல்லாவே இருக்கு. தோட்டங்கள் கொடுத்துருக்கோம், மகசூல் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல ஒரு சில ஏரியால இந்த பல்லடை ஏரியால இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் குறைய மாட்டேங்குது. அதே அந்த உடுமலைப்பேட்டை ஏரியால வந்துட்டு நல்லா இருக்கு. பெரிய பெரிய தோட்டங்கள் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மால்தீவ்ஸ்க்கு எல்லாம் பழத்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சரிங்க. அதனால விவசாயிகள் இது போடணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஊருடைய நைட் டெம்பரேச்சர் டிசம்பர்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நடுறது ரொம்ப நல்லது.
சரிங்க. இப்போ நீங்க திசு கன்று இந்த மாதிரி வகைகள் ஆமா. இருக்கீங்க. இப்போ பழங்களா டைரக்டா சேல்ஸ் கேக்குறாங்கன்னு வச்சு கொடுப்பீங்களா? தாராளமா பேக்கிங் பண்ணி பண்ணி தாராளமா கொடுக்குறோம். அதான் 5 அதான் 4.5 கிலோ பேக்கிங் எங்களுக்குங்க. பொதுவா இந்த கிமியா ஆமா. dates எல்லாம் வருதுங்க. ஆமா. இந்த மாதிரி பேக்கிங்ல கிடைக்குமா? இது ரேட்டு கிடைக்கும். நீங்க சொல்றது வந்து ட்ரை ஃப்ரூட்டுக்கான ஒரு இது கேக்குறீங்க. இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் அந்த மாதிரி பண்ண முடியாது. சரிங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் எங்களுக்கு 4.5 கிலோ வெயிட்ல வந்துட்டு இங்க மலேசியா சிங்கப்பூர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் பாக்ஸ் எங்க பேர்ல. 4.5 கிலோ தான் வெயிட் இது பாக்ஸோட சேர்த்து. சரிங்க. அது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். சரிங்க. ஏன்னா இதனுடைய லைஃப் அதிகபட்சம் 8 நாள் 10 நாள் தான். சரிங்க. இப்ப நீங்க கேக்குற பழங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் அவுட்டர்ல வச்சிருக்கலாம், கூல் ஸ்டோர் வச்சிருக்கா 2 வருஷம் வச்சிருக்கலாம். ஆமா ஆமா. எக்ஸ்பைரி டேட் இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. சரி. அதனால இது அந்த மாதிரி பேக்கிங்ல பண்ண முடியாது. சரி. இது வந்து 10 கிலோ 20 கிலோ பாக்ஸ்ல எடுத்து போயிட்டு சேல்ஸ் பண்ணலாம். அதிகபட்சம் இதனுடைய லைஃப் 8 நாள் தான் கணக்கு வச்சுக்கணும். 8 நாள். ஆமா. இப்ப வாங்குற வியாபாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட நாங்க 25 வருஷமா 30 வருஷமா ஈல்டு எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க வாங்குறவங்க நாளைக்கு எவ்வளவு தேவை நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் வாங்குறாங்க. நாளைய மறுநாளுக்கு எந்த அளவுக்கு தேவை 2 நாளைக்கான தேவையை தான் வாங்குறாங்க நம்ம கிட்ட. அப்ப இப்ப வெட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுனாக்க இந்த ஃப்ரெஷ்ஷுக்கு பாத்தீங்கன்னா 3-4 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வாட ஆரம்பிச்சிடும், பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுத்த பழம் கெட்டு போயிடும். ஏன்னா பழுக்கிற பழம் வந்து அரபு நாடா இருந்தா ட்ரை ஆயிடும். ஆமா. இங்க வந்து கெட்டுடும். ஏன்னா அது அந்த ட்ரை ஆகிறதுக்கான சீதோஷ நிலை நம்ம கிட்ட இல்ல. சரி சரி. வெயில். ஆமா. இப்ப பல பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணா கரெக்டா இருக்கும்? அது யார் வாங்குறதாலும் ஃபர்ஸ்ட் அவங்களான ஒரு 3 கேள்வி நாங்க வைக்கிறோங்க. ஐயா உங்களால பொருளாதாரம் இருக்கா? ஏன்னா பொருளாதாரம் அதிகது. கண்டிப்பா 4500 வந்து சின்ன காசு இல்லைங்க, பெரிய காசு தான். 10 செடி வாங்கினா ஒரு விவசாயி கிட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களால பொருளாதாரம் இருக்கா? சரி, கடனை உடனே போட்டு பொருளாதாரம் சேர்த்துருவாரு அவரு. 2வது கேள்வி கேட்பேன், ஐயா உங்களோட தண்ணி வசதி இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி இது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, இது தண்ணி வசதி வேணும், தண்ணி வசதி இருக்கா? சரி, இறைவன் கொடுத்தது அது கூட அவங்களாண்ட இருந்துரும். 3வது கேள்வி நான் கேட்கறது அவங்க கிட்ட இல்லைன்னா இது நடவே வேணாம்னு சொல்றோம். பராமரிப்பு பாதுகாப்பு. இவ்வளவு பணத்தை கொண்டு போயிட்டு நட்டுட்டு பராமரிப்பு பாதுகாப்பு இல்லைன்னா பெரிய நஷ்டவாளியா போயிடுவாங்க. செடி வித்து 150 விக்கிறவன் நான் பாத்துருவேன் இல்லையா? செடி வித்த உடனே எனக்கு வர்றது 100 50 1000 நான் சம்பாதிச்சிருவேன். ஆனா வாங்கிட்டு போய் வைக்கிறவன் மோசம் போயிடக்கூடாது. அதனால இந்த 3 சரியா இருந்தா நடுங்க, இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி அளவுக்கு அதிகமா நீங்க வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து சக்திக்கு தகுந்த மாதிரி போங்க. 1 ஏக்கர் முடிஞ்சா 1 ஏக்கர் நடுங்க, 10 ஏக்கர் நடறதுக்கு வாய்ப்பு இருந்தா 10 ஏக்கர் நடுங்க. இதுக்காக அதிக ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. கடைசியா ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ரிஸ்க் யாரும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்க. இப்ப பொதுவா எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா விவசாயத்தை பத்தியும் தெரியும், இத பத்தி தெரியாது எல்லாத்துக்குமே. இந்த வகையில எதை கூட கம்பேர் பண்ணலாம்? இது ரிஸ்க்னு ஒண்ணு இருக்கும்ல, முருங்கை ரிஸ்க், தென்னை ரிஸ்க் அப்படின்னு ஒண்ணு சில இருக்கும் இல்லையா? அந்த கம்பேர் பண்ணும்போது இது இதை விட ரிஸ்க் அதிகம், இது இதை விட ரிஸ்க் கம்மின்னு எந்த செடியை கம்பேர் பண்ணலாம்? எந்த செடியுமே பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப ஈஸியான விவசாயிங்க. ஈஸியான விவசாயம், அதாவது உழைக்கிறவங்களுக்கு, அதாவது நல்லா கண்காணிக்கிறவங்களுக்கு. ஏன்னா இதற்கு நோய் எல்லாம் வரது இல்லையே. இதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருக ஒன்றமும் கூன் ஒன்றோட பிரச்சனை. அதை சமாளிச்சுட்டாங்கனாக்க எந்த பிரச்சனையுமே இல்லை இதுக்கு. சரிங்க, ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் நிஜாமுதீன் பாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. அதாவது பேரிச்சம்பழ விவசாயங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தமிழக மக்களை பொறுத்தவரையும் ஒரு கனவாக தான் இருந்தது. அதை நினைவாக்கி காட்டியிருக்காங்க நம்ம நிஜாமுதீன் பாய். முன் உதாரணமாக இருக்காங்க. இவங்க பண்ணும்போது இன்னும் பல பேருக்கும் பண்ண வைக்கிறாங்கங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு மட்டும்தான். அதே ஒரு வாய்ப்பை நம்மளுக்கும் இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கங்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி விவசாயம் சார்ந்த கண்டென்ட்டுகளை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ தோட்டத்தில் போயிட்டு வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இப்போ காஷ்மீருக்கு நம்ம போகிறதா இருக்கோம், ஆப்பிள் தோட்டத்துக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம அஸ்லம் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.